எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். என்னை பார்த்ததுமே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த அக்கா சாரியோட வந்திருக்குது, இன்னைக்கெல்லாம் சாரி காட்ட போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இப்ப கொஞ்ச நாள்ல நான் எடுத்த சாரீஸ் தான் இது எல்லாமே. வாங்க இந்த சாரீஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தேன்னா, என்னதான் நம்ம எத்தனை சாரி எடுத்தாலும் நாம எடுத்த சாரியை மற்றவங்க பார்த்து அந்த சாரி சூப்பரா இருக்குது நீங்க எடுத்த சாரி அப்படின்னு சொல்லி சொன்னா மட்டும்தான் அந்த சாரி எடுத்ததுக்கான ஒரு மன திருப்தியே நமக்கு வரும். எனக்கு அப்படித்தான், உங்களுக்கு எப்படின்னு தெரியல. அதனால ஒரு 4-5 சாரி எடுத்திருக்கேன். அந்த சாரீஸ் எல்லாம் உங்ககிட்ட காட்டுறேன். அதெல்லாம் எப்படி இருக்கு, இதுல எடுத்த சாரீஸ் எல்லாம் எந்தெந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கட்டாயமா சொல்லுங்க. ஏன்னா ஒரு சின்ன வேலை செஞ்சா கூட அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கும் போது ஒரு சாட்டிஸ்ஃபைடு எனக்கு, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இந்த சாரீ காட்டுறேன். இது பிளாக் கலரு. இது நம்ம திரிஷா மேடம் ஒரு ஃபங்க்ஷன்ல கட்டிட்டு வந்த சாரீ. இந்த சாரீ இதே சேம் டிசைன் கட்டிட்டு வந்தாங்க. அதை இன்ஸ்டா பேஜ்ல போட்டிருந்தாங்க. திரிஷா மேடம் மேல போட்டு கீழே இந்த சாரீ போட்டிருந்தாங்க. ஓ, திரிஷா மேடம் கட்டின சாரீ நமக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரீ எடுத்தேன். இந்த சாரீ 1500 ரூபாய். ஆனா இது என்னன்னாக்கா டிஷ்யூ சாரீ. இது பாருங்க, அப்படியே கண்ணாடியாட்டம் இருக்குது. இப்போ இந்த சம்மருக்கு இந்த சாரீ கட்ட முடியாது. வெயில் காலத்துல எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போகலாம். இதனுடைய பிளவுஸ் ரொம்ப அழகா இருக்குது. வேற சாரீஸ் கூட இந்த பிளவுஸ் நம்ம போட்டுக்கலாம். பிளவுஸ் தான் அப்படியே ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப அழகா இருக்கு. இதுக்கு டிசைன் இந்த மாதிரி தைச்சிருக்கிறேன். க்ளோஸ் நெக்கு. ஆனா இந்த ட்ரிப்பு நல்லா உஷாரா நடுகாண்ட ஒரு வட்டம், ஒரு ஓவல் சைஸ் போட்டுக்கிட்டேன், காத்தோட்டமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு. எப்படி ஆனா இந்த டிசைன் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குது. இந்த நெக்கு க்ளோஸ் நெக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குது. எப்படிங்க, ஓகேவா? இந்த சாரீ போட்டு காட்டுறேன். இது நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, வீடியோ பார்த்துட்டே இருக்கிறீங்க, பார்த்துருப்பீங்க திரிஷா மேடம் போட்டிருக்கிறத. எப்படி ஆனா கொஞ்ச நேரம் கூட இப்ப போட முடியல, சம்மருக்கு கொடமா தண்ணி ஊத்துது கொடமா. அதனால எதுவும் போட முடியல. வேற எந்த டிசைனுமே கிடையாதுங்க. சாரீ ஃபுல்லாவே இதே மாதிரிதான், ஓகேவா? ஆனா சாரீ கிளாத்லாம் நல்லா இருக்குது. இது ஒரு இன்ஸ்டா பேஜ்ல தான் எடுத்தேன், ஓகேங்களா? இவ்வளவு இப்படியேதான். ஒரு போட்டோ எடுத்துருக்கு தம்பி. அடுத்து இந்த சாரீ சும்மா சாஃப்டான சாரீ தான். ரஃப்யூஸுக்கு வீட்டுக்கு கட்டிக்கிற மாதிரி தான் எடுத்தேன் இந்த சாரீ. இது போத்தீஸ்ல எடுத்தேன் இந்த சாரியை. இது மட்டும் ஒரு 5-6 சாரீ ஒட்டுக்கா எடுத்தோம். இந்த டிசைன் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக 6 சாரீ ஒட்டுக்கா எடுத்தோம். எனக்கு, அப்புறம் எங்க சுகன்யாக்கு, அப்புறமேட்டு அவங்க ரிலேஷனுக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து எடுத்தோம். இது நான் வெங்காய சருகு கலர் எடுத்திருக்கேன். இதுக்கு உள்ளார எல்லாமே சீக்வன்சி மாதிரி ஜமிக்கி ஒர்க் பாருங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி ஜமிக்கி ஒர்க்கா. இது நம்ம கட்டினமாக்கா அங்கங்க அப்படியே வெயில்ல போனாலும் மின்னும், நைட்ல போனாலும் மின்னும், அப்படி இந்த சாரீ, ஓகேவா? இந்த சாரியோட ரேட் 1300 ரூபாய்க்கு எடுத்தேன். இப்போ கடைகள்ல போனீங்கன்னா போத்தீஸ்ல மற்ற நிறைய கடைகள்லயுமே இந்த சீக்வன்சி வச்சுதான் இப்போ நிறைய சாரீஸ் போகுது, நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நாங்க இந்த டிசைன் எடுத்தோம். உங்களுக்கு வேற டிசைன் பிடிச்சா கூட நீங்க பார்த்துட்டு எடுத்துக்கங்க. இப்போ இதுதான் ட்ரெண்டிங்கு. இந்த மாதிரி சீக்வன்சி ஒர்க் இருக்கிறது தான் இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு, ஓகேங்களா? அதனால இந்த டிசைன்ல ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இது கட்டிக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்குது. மேல பட்டாலும் எந்த ஒரு இதுவும் அரிப்போ ஒரு சொரசொரனோ எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது போட்டுக்கிறதுக்குமே, சரிங்களா? இந்த கலர் பொண்ணுங்க கட்டினா அழகா இருக்குங்கிறதுக்காக வேண்டி இந்த கலர் எடுத்துக்கிட்டேன். ஆனா டார்க் கலர்ல இந்த டிசைன் ரொம்ப அழகா இருந்துச்சு, சரிங்களா? ஓகேவா தம்பி, நல்லா இருக்குதா? எப்படி, சூப்பர், போதும். நம்ம எவ்வளோ நகைங்க எடுத்தாலும் சரி, வேற எந்த பொருள் வாங்கி கொடுத்தாலும் சரி, பொண்ணுங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்காது. ஆனா இந்த மாதிரி சாரீஸ்ல மட்டும்தான் பொண்ணுங்கன்னாவே ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். ஆனா இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு சாரீஸ் எடுக்கிறதுல இஷ்டமே இருக்கிறது இல்லைங்க. எல்லாமே சுடிதாரு, அதுவும் பேண்ட்டு, லெகின்ஸு, அந்த டாப்புங்க, இது மாதிரி எடுக்கிறதுலாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். எனக்கு ஆனால் சாரீஸ் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது செடிங்க வாங்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ரெண்டுக்குமே நிறைய செலவு பண்ணுவேன். செடி வாங்குறது செலவு நிறைய பண்ணுவேன், இஷ்டத்துக்கு வாங்குவேன். அது மாதிரி சாரியும் அது மாதிரி வாங்குவேன், ஓகேங்களா? அடுத்த சாரி நம்ம பார்க்கலாம். இதுவும் ரொம்ப சாஃப்டான சாரி தான். இதுவும்
மேலே போட்டுக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இது இந்த சாரியோட ரேட்டு வந்து ஆஃபரில் வாங்கினேன், 2000 ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த சாரி. இதில் வந்து இந்த 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 ஆளுங்க பேர் என்னடா, ட்ரைபல் பீப்புள். இதுவா, இந்த ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்காகவே வாங்கினேன். இப்போ சாரியில இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறது வித்தியாசமாக இருக்குதுல்ல, அதுக்காக வாங்கினேன். கலர் வந்து ரொம்ப லைட் கலர். இந்த சாரி எல்லாமே லைட் கலராக தான் இருந்துச்சு. சூப்பராக இருக்குல்ல. இதில் வந்து இந்த பிங்க் கலரில் ப்ளவுஸ் போட்டோமாக்கா கான்ட்ராஸ்டாக சூப்பராக இருக்கும். ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணி இந்த பிங்க் கலரில் போட்டோமா ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் ப்ளவுஸ் தைக்க கொடுக்கல, ஆனால் ப்ளவுஸ் வந்து இந்த கலர் தான் கொடுத்துருக்காங்க ரன்னிங் ப்ளவுஸாக. ஆனால் நான் வந்து இந்த கலரில் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். நான் இந்த இதுக்கு ப்ளவுஸ் தைச்சி போடும்போது காட்டுறேன் உங்களுக்கு. ஆனால் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது சாரி கட்டிக்கிறதுக்கு. எப்படி நல்லா இருக்குங்களா? லைட்டு பிஸ்தா கலரும் இல்லை, ஏலக்காய் கலரும் இல்லை, ஒரு மாதிரி கலராக இருக்குது, வித்தியாசமான கலராக. கையான் கலராட்டு. கையானா அந்த மாதிரி தான். அப்படி ஒரு கலர் இருக்குதாடா? ஏதோ ஒரு கலர், ஆனால் வித்தியாசமான கலராக இருக்குது. இந்த சாரி எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. ஓகே, இதுக்கு முந்தி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பர். இது வந்து அடுத்த சாரி. இது வந்து பட்டு சாரி மாதிரி எங்கேயாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னா கட்டிட்டு போகிற மாதிரி எடுத்தேன். இந்த சாரி எவ்வளோ ரேட்டுக்கு எடுத்தேன் மறந்துட்டேன். சாரி உண்மையிலுமே எவ்வளோ ரேட்டுக்கு எடுத்தேன்னு மறந்துட்டேன். ஏன்னா 2000 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் இந்த சாரியோட ரேட்டு, அதுக்கு மேலே இருக்காது. சரிங்களா? இது வந்து கலர் ரொம்ப அழகாக இருக்குதுங்கிறதுக்காக எடுத்தேன். இது நம்ம எங்கேயாவது கட்டிட்டு போனோமாவும் வந்து துவைச்சிக்கலாம். ஏதாவது கோவிலுங்களுக்குலாம் போகிறோம் இல்லைங்களா, அப்போ பட்டு சாரி மாதிரியும் இருக்கும், நம்ம போயிட்டு வந்தாலும் துவைச்சிக்கிறதுக்கு வசதியாகவும் இருக்கு இல்லைங்களா, அதுக்காக வேண்டி இந்த மாதிரி எடுத்தேன். கலர் கான்ட்ராஸ்டாக இருக்குதுங்கிறதுக்காக தான் எடுத்தேன். எப்படி இருக்குது கலர்? நல்லா இருக்குதா தம்பி? எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. டெம்பிள் டிசைன் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த டெம்பிள் டிசைனு பாருங்க, இந்த டெம்பிளாக இருக்குல்ல, அது ஓல்டு டிசைன். இது இந்த டெம்பிள் டிசைன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் இந்த சாரியில் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்தேன். சரிங்களா? இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ரொம்ப நல்லா தைச்சிருக்கிறேன் வித்தியாசமாக. ப்ளவுஸ் பார்க்கலாமா? ஓகே, இதுக்கு வந்து போட் நெக் வச்சு தான் ப்ளவுஸ் தைச்சிருக்கோம். இதுக்கு வந்து அவங்களே ப்ளவுஸ் கொடுத்த ப்ளவுஸ் தான் இந்த ப்ளவுஸு. ஓகேவா? இப்போ ஃபுல்லாக போட் நெக் வச்சாச்சு. பின் சைடு வந்து முன்னாடி வந்து பிரின்ஸ் கட்டு கொடுத்துட்டேன், ஏன்னா பொண்ணுங்க போடணுங்கிறதுக்காக பிரின்ஸ் கட்டு. பின் சைடு வந்து இந்த கலர் ப்ளவுஸோடைய கலர், இந்த சாரியோட கலரை நடுக்காண்ட வச்சு உள்ளே வந்து அந்த மணிங்கில் வந்து அப்படியே போடுவாங்கல்ல ஒரு முத்தா, அது வந்து லைனாக வச்சாச்சு பின் சைடு. பார்க்க புடுவாட்டம் இருக்குதுதானே? பார்க்க புடுவாட்டம் ஏன்னா பார்த்தாக்க புழுவாட்டம் இருக்குதான், அப்படியே வச்சு குத்துக்குன்னு வச்சுக்கோ. அப்புறம் கைக்கு பாருங்க, கைக்கு வந்து இது மாதிரி வந்து சுருக்கமாக அந்த ஜருகியை வச்சுட்டு அதில் ஒவ்வொரு அந்த பால்ஸ் வச்சாச்சு. ஓகேவா? இந்த சுருக்கம் வந்து தனித்தனியாக தான் வச்சுருந்தாங்க, ஆனால் நான் தான் தைச்சிக்கிட்டேன். அந்த சுருக்கம் தனியாக தெரிய வேண்டாம், அப்படியே அந்த மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு நானே கையிலேயே வச்சு தைச்சிட்டேன் நான். ஓகேவா? இந்த டிசைன்லாம் இதுக்கு இந்த சாரிக்கு தைச்சிருக்கேன். பேருக்கு தானே தம்பி? இருக்குல்லையா? ஓகே, இந்த ப்ளவுஸ் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஆனால் இந்த ப்ளவுஸோ இந்த சாரியெல்லாம் இப்போதைக்கு போட முடியாது, எல்லாம் பயங்கரமாக வேர்க்கும். இதெல்லாம் சம்மர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போட முடியும். அடுத்த சாரி இது வந்து இக்கட் போச்சம்பள்ளி. எப்பவுமே வந்து ஒரு கிரேஸ் வந்து போச்சம்பள்ளி சாரினாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னே தெரியல, ஆனால் போச்சம்பள்ளினா ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து இந்த சாரி எடுத்தேன். இது வந்து இக்கட் போச்சம்பள்ளி. இது வந்து டிசைனே ரொம்ப 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 பிடிச்சிருந்தது எனக்கு. இது கட்டிக்கிறதுக்கு சாஃப்ட் சில்க் மாதிரி இருந்துச்சு. இன்னும் கட்டில சாரி ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருக்குறேன், வித்தியாசமாக தான் கொடுத்துருக்கேன். கையில் மட்டும் அந்த ரோஸ் வர மாதிரி கொடுத்துருக்கேன். அது என்ன வனிதா கொடுக்கலைன்னா. கலர் கான்ட்ராஸ்டாக இருக்குங்களா சாரியோட இருக்குது எப்படி? ஆனால் மேலே போட்டோமாக்கா நல்லா சாஃப்டாக இருக்குது, உடம்புக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் இதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி ஒரு சாஃப்டான சாரீஸ் கட்டினோமா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்குது அப்படியே.
இந்த கரை அப்படி வச்சு இது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. இந்த கலரோட கான்ட்ராஸ்ட் வச்சு போடுறது கட்டி காட்டணும்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த saree உங்களுக்கு. ஓகே, எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கட்டாயமாக வாங்குங்க இந்த சாரியை. நிறைய பேர் வந்து எங்கள் தறி சேலையை நான் காட்டும் போது நீங்கள் அதை ஏன் சேல்ஸுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் மட்டும்தான் கட்டுறீங்க, நீங்கள் மட்டும்தான் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்படிலாம் இல்லை, கட்டாயமாக உங்களுக்கு சேல்ஸுக்கு கொண்டு வந்து நான் காட்டுவேன். இன்னும் கொஞ்ச நாள் ஒரு சில ப்ராசஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கட்டாயமாக நான் சேல்ஸுக்கு கொண்டு வந்து காட்டுறேன் நான் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்த சாரி பார்க்கலாமா? இது வந்து ஒரு டிஷ்யூ சாரி தாங்க. இது வந்து எங்கள் பொண்ணுங்களுக்காக எடுத்தது தான் இந்த சாரீ. இது வந்து நல்லா நைட் டைமில் அப்படியே சிம்பிளாக ஏதாவது விசேஷத்துக்கு போகும்போது கட்டிட்டு போனாங்கன்னா அழகாக இருக்கும். அதுக்காக வேண்டியது எடுத்தேன். இது பாருங்க, சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், வேறு எதுவுமே இல்லை. சின்ன குட்டி குட்டியாக மிரர் ஒர்க்கு பாருங்கள், குட்டி குட்டியாக அங்கங்கே மிரர் ஒர்க்கு. இந்த மாதிரி டிசைன் எம்ப்ராய்டிங் டிசைனு, அதுலேயும் மிரர் ஒர்க் இருக்குது. இது பொண்ணுங்க கட்டினாங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக வேண்டி எடுத்தேன். இந்த டிசைனுமே இந்த டிஷ்யூங்கிறதுனால இது நல்லா அப்படி ஷைனிங்காக இருக்குது. இது என்ன ரேட்டுக்கு எடுத்தேங்கிறதெல்லாம் மறந்துருச்சு எனக்கு. எல்லாமே 1200 1300 அந்த ரேட்டுக்கு தான் எடுத்திருக்கேன் நான். மேக்ஸிமம் நான் ஒரு 2000 ரூபாய்க்கு மேலே சாரீஸ் எடுக்க மாட்டேன். ஏன்னா ரொம்ப சாரீஸ்க்கு பணம் போடுறது நான் விரும்ப மாட்டேன் நான். ஏன்னா ஏன் போய் அதுக்கு போய் அவ்வளோ ரேட்டு போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு. ஆனால் சாரீ பிடிக்கும். பையன் இப்படி குத்தி கட்டுறான் பாருங்களேன். ஏண்டா உங்கள் அப்பா நிறையா எடுத்துக்கொடுன்னு கேட்டு செலவு வைக்கணும்டா. சீலை மட்டும் தான் எடுக்கிறேன். இதுக்கு ப்ளவுஸ் வந்து சிம்பிளான ப்ளவுஸ் தாங்க, சும்மா சாதா ப்ளவுஸ் தான் தைச்சிருக்கேன். ஆனால் கைக்கு மட்டும் இந்த மாதிரி தைச்சிக்கிட்டேன். இதெல்லாம் நானே ஒர்க் பண்ணேன். குட்டி குட்டி மிரர் வச்சு இங்கே தான் தைச்சிக்கிட்டேன். ஏன்னா இதில் மிரர் ஒர்க் இருக்கிறதுனால நாமளும் இதில் மிரர் ஒர்க்கு ப்ளவுஸில் இருந்தால் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது கைக்கு மட்டும் மிரர் ஒர்க் வச்சு தைச்சிக்கிட்டேன். சரிங்களா? ஓகே, அவ்வளோதாங்க. பைப்பிங் வச்சு ரொம்ப சிம்பிளான டிசைனாக தைச்சாச்சு. அவ்வளோதாங்க. ஏன்னா இப்போ புதுசாக ரீசெண்டாக எடுத்த சாரீஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட காட்டிட்டேன். இந்த காட்டுற சாரீஸில் எந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதை கட்டாயமாக சொல்லுங்கள். இன்னைக்கு எடுத்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.